ஹலோ மீட் மிஸ்டர் மித்துன். நான் தான் மித்துன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் வந்து ரேண்டமாக யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ ரேண்டமாக பாப்பப் ஆச்சு. சரி என்ன தான் சொல்கிறாங்க மேனிஃபெஸ்டேஷன் பற்றி என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஐடியாக்காக கேட்டேன். எனக்கு ஆல்ரெடி ஒரு தாட் இருந்துச்சு, எப்போயாச்சும் ஏதாச்சும் ஒரு பாட்காஸ்ட்டில் கண்டிப்பாக நம்ம இதை பற்றியும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போயோ யோசிச்சு வச்சுருந்தேன் தான். ஆனால் அந்த ரேண்டமாக அந்த வீடியோலையும் அவங்க வந்து கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணி பாயிண்ட்ஸாக நிறைய பேசினாங்க. அதில் முக்கியமான ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக அவங்க சொன்னதே வந்து, நான் சொல்லியிருந்தேன்ல, எனக்கு ஒன்று தோணுச்சு, இது இப்படி தான் இருக்குமோ, இப்படி நடக்கிறனால தான் இந்த மாதிரி நடக்குதோ அப்படின்னு எனக்கு ஒன்று தோணுச்சு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அதை அவங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொன்னாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக சொன்னாங்க. அப்போ தான் ஓகே கரெக்டு, அப்போ இதனால தான் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நானும் கன்ஃபார்ம் பண்ணேன். கரெக்டு தான், அப்போ நம்ம யோசிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னது, நான் என்ன யோசித்தேன், அவங்க என்ன சொன்னாங்க அந்த மேனிஃபெஸ்டேஷன் பற்றி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது பயம் அப்படிங்கிற உணர்வு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அது அவ்வளோ சீக்கிரம் மேனிஃபெஸ்ட் ஆகாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அதை தான் நானும் நினச்சேன். நான் ஏன் அப்படி நினச்சேன், அந்த பயம் அப்படிங்கிற உணர்வு இருக்கிறனால மேனிஃபெஸ்டேஷனுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி, ஓகே. இப்போது நம்ம வந்து சில விஷயங்களில் டெஸ்பரேட்டாக இருப்போம். எனக்கு இது வேணும் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கும்போது அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக நமக்கே தெரியாத ஒரு தயக்கம், இது நடக்காமல் போச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த பயம், இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இது நடக்காமல் போயிருமோ அப்படின்ட்டு நம்ம செட் பண்ணி வச்ச கோலை நோக்கி நம்ம போகும்போது அந்த ஒரு ப்ராக்டிக்கல் வேர்ல்டும் நம்மளை நிறைய ஹிட் பண்ணும். நம்மளை சுற்றி இருக்கவங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்க, இல்லை திடீர்னு நம்ம நார்மலாக ஒரு ட்ராவல் நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது நம்மளை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் டக்குன்னு செட்டில் ஆகிறத பார்த்து நம்மளே அஃபெக்ட் ஆகலாம். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அஃபெக்ட் ஆகிறதுல அந்த பயம் அப்படிங்கிற உணர்வு வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருது, அந்த சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. பயம் இருக்கிற இடத்துல தான் அந்த சந்தேகம், அந்த இது இருக்கும், நம்மளால் பண்ண முடியுமா, ஒருவேளை நம்ம பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான சந்தேகம் தான் வந்து அந்த பயத்துக்கான ஒரு வழிவகுத்து கொடுக்குறது. நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிற சந்தேகம், ஒருவேளை நம்மளால் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயத்துக்கு நம்மளை கொண்டு போய் விடுது. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு வரும்போது சப்கான்ஷியஸாகவே நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறது தான் வந்து இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே. நான் நம்புறது என்ன அப்படின்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் வைப்ரேஷன்ஸ் தான். அந்த ஆரா அப்படிங்கிறதே ஒரு வைப்ரேஷன் தான். நம்ம என்ன வைப்பில், நம்ம நார்மலாக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்சி டேர்மில் சொல்லணும் அப்படின்னா கூட, ப்ரோ நம்ம வைப்புக்கு நீங்கள் செட் ஆக மாட்டீங்க, அந்த வைப்புங்கிறோம்ல, அது அந்த வைப்ரேஷன்ஸ் தான். அந்த வைப்ரேஷன்ஸ் தான் நம்மளுக்கான விஷயங்கள் நம்மளை அட்ராக்ட் பண்ணுறதும் சரி, நம்ம ரிப்பல் பண்ணுறதும் சரி. நமக்கான வைப்ரேஷன்ஸ் அது இல்லை அப்படின்னா நம்ம அவங்கள வாழ்க்கையிலேருந்து தள்ளி வைக்கிறதும் சரி. அந்த வைப்ரேஷன்ஸ் தான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஏர்த்துக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது, எல்லாத்துக்குமே இங்கே ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது, ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்குது. அது இது வந்து சப்கான்ஷியஸாக நம்ம அதை உணரதான் முடியும். அது வந்து சயின்டிஃபிக்காக இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதனால தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரில. பட் மேக்ஸிமம் அதை நம்ம உணர்ந்தாலே போதும். ஸோ அந்த வைப்ரேஷன்ஸ்லாம் நம்ம இருக்கும்போது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன், பயம் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன், அந்த வைப்ரேஷனோட சேர்த்து நம்ம அந்த கோலை அணுகும்போது இந்த யூனிவர்ஸ் வந்து எப்படி அது கால்குலேட் பண்ணும் அப்படின்னா, யூனிவர்ஸுக்கு வந்து ஓகே இவங்க தமிழ் பேசுகிறவங்க, இவங்க ஹிந்தி பேசுகிறவங்க, இவங்க இங்கிலீஷ் பேசுகிறவங்க அப்படின்னு லாங்குவேஜ் வைஸாக பிரித்து பார்க்கலாம் தெரியாது. நான் யூனிவர்ஸ் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம நிறையா ஃபார்மில் கொண்டு வந்திருக்கோம். யூனிவர்ஸ், நேச்சர், இல்லை கடவுள்லேயுமே அந்த ரிலீஜன்ஸ் தகுந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் மாறும். ஸோ அதுக்குள்ளே நிறையா போகும். நம்ம அதெல்லாம் விட்டுட்டு ஓவராலாக இந்த யூனிவர்ஸ், சரி கடவுள் அப்படின்னு வச்சுப்போமே, ஸோ அந்த ஒரு ஹையர் பவருக்கு நம்ம இந்த லாங்குவேஜ்லாம் பேசுகிறோம், இதுதான் நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம், நமக்கு வாயை திறந்து கேட்குறனால இது நடக்குது அப்படிங்கிறத விட நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம், நம்மளோட வைப்ரேஷன் என்ன அப்படிங்கிறத இந்த ஏர்த்து கூட ஈஸியாக கனெக்ட் ஆகுது, இந்த யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகும். அதை தான் இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு டுவோர்ட்ஸ் நம்ம அட்ராக்ட் பண்ணும். நான் வந்து இந்த மாதிரிலாம் என் லைஃப்பில் இவ்வளோ அடி வாங்கணுன்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் எப்படி இதை அட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நினச்சி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் கோலை நோக்கி போகும்போது ஒரு பயம் உங்களுக்கு ஒன்று க்ரியேட் ஆகுது இல்லை, அந்த பயம் க்ரியேட் பண்ணுற வைப்ரேஷன்ஸ் தான் இப்போ நம்ம லைஃப் கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம அட்ராக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அட் த எண்ட் ஆஃப் த டே நான் 2-3 பாட்காஸ்ட்டில் கூட சொல்லியிருக்கேன், நமக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தான் காரணம் அப்படிங்கிற அந்த புரிதல் இருந்துச்சு அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் இங்கே கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்லாம் நான் சொல்லியிருந்திருக்கேன். ஸோ இதுவும் அது கீழே தான் வரும். நான் வந்து ரொம்ப மோசமான ஒரு ஸ்டேட்டில் இருக்கேன். இந்த ஸ்டேட்டில் இருந்து இப்போ நான் வச்சுருக்க கோல் எங்கேயோ இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு 5 படி ஏறினேன், இப்போ -5க்கு வந்துட்டேன். மறுபடியும் இந்த ஏஜ் பாரு அது இதுன்னு சொல்லிட்டு இந்த சொசைட்டி போடுற ப்ரெஷரு நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு இனிமேல் போக முடியுமா அப்படின்னு மறுபடியும் நம்ம பயப்பட -5லேருந்து -6, -7, -8 தான் போவோம்.
லைஃப்பில் வந்து எந்த பாயிண்டில் இருந்தனாலும் எதுனாலும் நம்ம கற்றுக்கலாம், என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம், அதுதான் உண்மை. ஆக்சுவலாக ஏஜுங்கிறது ஒரு இல்யூஷன் தான். பட் ப்ராக்டிக்கலாக பேசணும் அப்படின்னா அந்த வயசுக்கு தகுந்த அந்த ஃபெட்டிக்னஸ், அந்த வயசுக்கு தகுந்த விஷயங்கள்லாம் இருக்குது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்கு அந்த முனைப்பும் இன்ட்ரெஸ்ட்டும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஏஜுங்கிறத ஒரு காரணமாக வச்சு, எனக்கு இவ்வளோ வயசு ஆயிடுச்சு அதனால் இனிமேல் எங்கத்த போய் அந்த ஏஜுங்கிறத ஒரு காரணமாக வச்சு நம்ம லேசினஸுக்கு நம்ம வந்து முட்டு கொடுக்குறோம். அதனால ஏஜ் இஸ் இல்யூஷன் அப்படிங்கிறேன். ஸோ நீங்கள் ஒன்று கற்றுக்கணும். இப்போ ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு ஆர்டிக்கல் எங்கேயோ படித்தேன், கமல்ஹாசன் சார் கூட மூவி பற்றின ஏதோ ஒரு டெக்னாலஜி பற்றி எங்கேயோ ஃபாரினில் போய் ஏதோ கோர்ஸ் சேர்ந்துலாம் படிச்சுட்டு வந்தார், 10 நாளோ 1 மாதமோ அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு எந்த இடத்துல அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நம்ம அந்த இடத்துல வந்து இந்த ஏஜெல்லாம் காரணம் சொல்லி அவ்வளோதான், நான் இதுக்கு மேலே எங்கத்த போய் சரி இனிமேல் போய் இதையே பண்ணுவோம் அப்படின்லாம் இல்லை. ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது மைண்டில் இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், பயப்படக்கூடாது. பயந்தால் அந்த வைப்ரேஷன்ஸ் மாறும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணுவோம். எனக்கு புரியுது தான், கன்ஃபார்ம் எனக்கு புரியுது. ஏன்னா நான் ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சிருக்கேன். நம்ம வந்து பயத்தோட ஒரு சந்தேகத்தோட கேன் வி மேக் இட் அப்படிங்கிற ஒரு விஷயமோ, இல்லை ஒருத்தங்க கிட்ட பேசுகிறக்கோ, இல்லை ஒரு விஷயம் எனக்கு வேணும் அப்படிங்கிறத நோக்கி நம்ம போகும்போது அந்த விஷயத்தை பற்றின தயக்கம், பயம், இந்த உணர்வுகள்லாம் ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துல ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை தான் வந்து அந்த பாட்காஸ்ட்டில் அவங்க சொன்னாங்க. ஸோ அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஒரு சினாப்சிஸ் மாதிரி குட்டியாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்க, இல்லை நீங்கள் ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ லாங்குவேஜஸ்லாம் யூனிவர்ஸுக்கு தெரியாது, ஸோ நான் வாயை திறந்து சொன்னாலோ உட்காந்து எழுதினாலோ அதை நம்ம அட்ராக்ட் பண்ண மாட்டோமா அப்படின்னா, நீங்கள் வாயை திறந்து சொல்லும் போதும் உங்கள் தாட்ஸ் இருக்குல்ல, உங்கள் பிரெயின்லேருந்து ஜென்ரேட் ஆகி சோல்ஃபுல்லாக ஹார்ட்லேருந்து பிரெயின்லேருந்து அது வெளியே வருது. அதனால தான் வாயை திறந்து சொல்லும் போதும் அந்த வைப்ரேஷன்ஸ் நம்ம உள்ளுக்குள்ளே அது க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த வாயை திறந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, இல்லை இந்த எழுதி வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு வே டு கிரியேட் த வைப்ரேஷன், டு கிரியேட் த வைபு, அந்த ஒரு ஆரா க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு வே. ஸோ அதுவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், அதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம ரொம்ப டவுனாக இருக்க டைமில் சோல்ஃபுல்லாக ஹாப்பியாக பாசிட்டிவாக நம்மளால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் நம்மளால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் இந்த எழுதுறது மூலமாக, இல்லை ஐ எம் ஸோ ஹாப்பி, இந்த மாதிரி எனக்கு ஐ எம் லிவிங் இன் மை ட்ரீம் ஹவுஸ், ஐ எம் லிவிங் வித் மை பியூட்டிஃபுல் ஃபேமிலி, ஐ எம் அ ஃபேமிலி ஓரியன்ட் மேன், இந்த மாதிரிலாம் நம்மளாம் எழுதணும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே அந்த வைப்ரேஷன்ஸ் க்ரியேட் ஆகும். நம்ம மனசுலேருந்து தான் அந்த தாட்ஸே ஜென்ரேட் ஆகுது. ஸோ அது நம்ம வைப்பு ஓகே மைண்ட் லெவலில் அது செட் ஆகும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நார்மலாகவே நீங்கள் என்ன உணர்கிறீங்களோ அதைத்தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க. ஐ எம் ஸோ ஹெல்த்தி, ஐ எம் வெரி பாசிட்டிவ், எனக்கு ஐ கான்ட் ஹெல்ப் பட் ஐ எம் அட்ராக்டிங் அபுண்டன்ஸ் இன் டு மை லைஃப். தேங்க்யூ ஸோ மச், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், திருப்தியாக இருக்கேன் லைஃப் அப்படிங்கிறத மனப்பூர்வமாக உணர்ந்தோம் அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுவோம். இது இப்படி தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது என்னோட புரிதல். எனக்கு என்னோடய லைஃப்பில் இந்த மாதிரி தான் நடந்திருக்கு, என் லைஃப்பில் நடந்து வச்சு தான் நான் மேக்ஸிமம் பேசுகிறேன். அதுதான் கரெக்டுன்னு கூட எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுது. பட் ஒவ்வொருத்தர் லைஃபுக்கு ஒவ்வொரு தாட் ப்ராசஸ்க்கு நிறைய விஷயங்கள் மாறலாம். ஸோ நான் வந்து சொல்கிறது தான் கரெக்ட், இப்படி தான் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா நான் சொல்ல வரல, சொல்கிறேன். ஸோ இப்படி ஃபாலோ பண்ணால் சில விஷயங்கள் ஈஸியாக எனக்கு நடக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதனால நான் உங்ககிட்ட சொன்னேன், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ ஓவராலாக அந்த பயம் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டை தள்ளி வச்சுட்டு, அந்த சந்தேகம், அந்த பயம் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்புறம் சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணால் அது சம்டைம்ஸ் எனக்கு தெரில. எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு வீடு இல்லை ஒரு கார் அப்படின்னா எனக்கு அந்த பர்டிகுலர் காரில் உட்காந்து போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த ப்ராக்டிக்கல் வேர்ல்டை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து டிஃப்ரென்சஸ் இருக்குல்ல. இப்போது நீங்கள் ஓவராலாக இப்போ நீங்கள் வந்து ஒரு காலேஜ் டைமில் ஒரு பொண்ணை பார்க்குறீங்க, எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, இல்லை எனக்கு பையன் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி ஒரு பையன் நம்ம லைஃப்பில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு மேனிஃபெஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக யோசிச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ என் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு கார் வச்சுருக்கான், ஒரு BMW X3 இல்லை X5ன்னு வச்சுப்போம், இல்லை எனக்கு அது பிடிக்கும், அதனால டக்குன்னு வந்துருச்சு, ஒரு X5 சீரீஸ்ன்னு வச்சுப்போம். அந்த கார் தான் எனக்கு வேணும்னு நான் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாதுல்ல, அது ஆல்ரெடி ஒருத்தங்கிட்ட இருக்குது, அதுதான் எனக்கு வேணும்னு அடம்பிடிக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்னஸ் இல்லாமல் அந்த புரிதல் இருந்துச்சுன்னா ஓகே, எனக்கு ஓகே இந்த பிராண்டில் இந்த மாதிரி ஒரு லக்ஸுரி கார் வாங்கணும், அதுலேயும் இந்த X சீரீஸாக அந்தளவுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக போகலாம், அந்தளவுக்கு எனக்கு புரிதல் இருக்குது, அந்தளவுக்கு ஓகே, ஸ்பெசிஃபிக்காக போகிறது ஓகே. அதை தாண்டி இப்போ ஆப்போசிட்டில் ஒரு கார் இருக்குது, அந்த கலர் அந்த கார் தான் எனக்கு வேணும் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா யூனிவர்ஸ் உடனே தட்டி, ஏன்டா அவன் கஷ்டப்பட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணி வாழ்க்கையில் உழைச்சி முன்னேறி இந்த காரை வாங்கியிருப்பான், அதே கார் தான் உனக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி
அந்த காருமே அவ்வளோ தூரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம், ரொம்ப பியூராக இருக்கும் நம்ம எனர்ஜி அப்படின்னா, அதே கார் ஏதோ ஒரு கட்டத்தில் அங்கே இங்கேன்னு சுற்றி இல்லை நாளைக்கு அவரே அந்த காரை விற்கிறதுக்கான சூழ்நிலை வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் இது கார், நான் சொல்கிறது கார் ஒரு உயிரற்ற பொருள். நான் பேசுகிறது உயிரற்ற பொருட்கள் பற்றி மட்டும் இல்லை. ஸோ நம்ம சில விஷயங்கள் இதுதான் அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுல எனக்கு பெருசாக தெரில, அதில் ஒரு லிமிட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் அந்த மேனிஃபெஸ்டேஷனில் பெருசாக ஹெல்ப் பண்ணக்கூடியது ஓவராலாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறது. எனக்கு இப்படி தான் ஒரு லைஃப் வேணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும், என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, எனக்கு இந்த மாதிரி தான் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ், அந்த ஒரு ஓவரால் மேனிஃபெஸ்டேஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே ஒர்க் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு வந்து இந்த பிராண்டில் இந்த கார் வேணும், எனக்கு இப்படி ஒரு லைஃப் வேணும், இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் வேணும், இப்படி ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும், நான் ஃப்யூச்சரில் இப்படி தான் இருப்பேன், இருக்கணும் அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறத சம்டைம்ஸ் நம்ம வந்து ஃப்யூச்சர் டென்ஸாக மேனிஃபெஸ்ட் பண்ணிடுறோம். பட் அது அப்படி இல்லாமல் அதையும் தாண்டி நம்ம வந்து இப்போயே அந்த லைஃப் வாழ்கிற மாதிரி நம்ம உணர ஆரம்பித்தோம்னா அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு பவர் ஜாஸ்தி அப்படிங்கிறேன். இப்போ இருந்தே அந்த லைஃப் தான் எனக்கு இருக்குது. சி நவ் ஐ எம் லிவிங் இன் அ பியூட்டிஃபுல் ஹவுஸ், நான் இப்போ நினச்சிட்டு இருக்கேன், அந்த ட்ரீம் ஹவுஸில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், எங்கள் அம்மா அப்பா இப்படி இருக்காங்க, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இப்படி செட்டாக இருக்குது, ஐ எம் ஸோ பிளஸ்ட், ஐ எம் ரியலி பிளஸ்ட். அதுதான் உண்மை இல்லை, அதுதான் உண்மைன்னு நான் சொல்கிறது கூட அது சப்கான்ஷியஸாக மேனிஃபெஸ்டேஷனில் அது ஒரு ஃப்ளோவில் தான் இப்போ வந்துச்சு சீரியஸாக. ஸோ இப்போ நான் அதை ஃபீல் பண்ணேன், லிட்டரலாக ஒரு 5 செகண்ட் இப்போ நான் உங்ககிட்ட சொல்லும் போது நான் அதை ஃபீல் பண்ணேன். என்னால் இப்போ கூட ஃபீல் பண்ண முடியுது ஒரு செகண்ட். ஏன்னா என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னா அந்த லைஃப் எங்கேயோ தூரமாலாம் இல்லை, எங்கேயோ பக்கத்தில் தான் இருக்குது. சப்கான்ஷியஸாக அதை ஃபீல் பண்ண முடியும்ல, அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் எனக்கு இருக்குது, இல்லை எனக்கு இது வேணும், ஓகே ஐ எம் லிவிங் திஸ் அப்படின்னு அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஈஸியாக மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. அந்த பயம் சந்தேகம் அப்படிங்கிற அந்த உணர்வுகளை தள்ளி வச்சுட்டு பாசிட்டிவ் உணர்வுகளை உள்ளே கொண்டு வந்து நீங்கள் அதை உணர்ந்து பார்த்தீங்க, அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறீங்க, அந்த டவுட்டே இல்லாமல் அது எவ்வளோ டவுட் இல்லாமல் அவ்வளோக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்புறீங்களோ அவ்வளோக்கு அது ஈஸியாக மேனிஃபெஸ்ட் ஆகி உங்களை நோக்கி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கும் அந்த யூனிவர்ஸ் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக நம்பினேன். அதான் இந்த பாட்காஸ்ட்டில் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். டடா சொல்லிட்டு கிளம்புறது உங்கள் மீட் மிஸ்டர் மிதுன் அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்கேன், ட்ரால் சேனல். அதுலேயும் இப்போ வீடியோஸ் ரெகுலராக வரப்போகுது. ஸோ அங்கேயும் பாருங்கள். டடா பாய்.